வந்து பேசுறாரு உண்மையில பேசுறதுக்கு அரெஸ்ட் பண்ணல. இப்போ ஆராசா பேசுறாரு, கண்டினியூஸா பேசுறாரு. இவங்க ஏன் அதை கண்டிக்க மாட்டேன்றாங்க? நான் கேட்கறேன், எனக்கு வந்து இதை முட்டு கொடுக்குற திமுகவுக்கு என்னமோ முட்டு கொடுக்குற வாடகை வாய்கள், பெய்டு மவுத்ஸ், அறிவாலி அல்சேஷன்கள், ஆக்ஷனை பத்தி ஏன் பேச மாட்டேன்றாங்க? ஓப்பனா ஒருமையில பேசுறது, மிரட்டுறது, அவதூறு பரப்புறது, கவுந்துருன்றது, கல்யாண வீட்டில் போய் கலைஞ்சிரும்ன்றது, இதெல்லாம் நியாயமா? ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இங்கே இருக்குது. 6 மாதம் கூட ஆகலையா? அது கூட கலைஞ்சிரும்னா? எனக்கு மீடியா கடுமையாக விஜய் விமர்சனம் பண்ணி தான் பேசுது. எத்தனை பேர் மேலே கேஸ் போட்டாங்க? ஒன்றுமே போடலையே உங்களுக்கு. எவ்வளோ மீடியா பர்சன்ஸ் அவங்க வந்து டெஃபமேஷன் கேஸ் போட்டார் விஜய்? இல்லை எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணார்? கிட்டத்தட்ட டிஎம்கே ஈக்குவலாக மீடியாவும் பேசிட்டு தான் இருக்குது இன்னைக்கு. இன்னமும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலான்னு யார் ஆட்சினே தெரியாமல் தான் டிவி டிபேட்ஸ் நடக்குது. பெரும்பாலான தொலைக்காட்சி வாதங்கள் மாலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டிபேட்டில் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது எப்படி வந்து திமுகவுக்கு சொம்பு தூக்குனாங்களோ, லாலி பாடினாங்களோ, எப்படி வந்து ஜல்ரா போட்டாங்களோ, அந்த மாதிரி தான் இன்றைக்கும் திமுகவுக்கு வந்து வெண்சாமரம் வீசிக்கிட்டு இருக்காங்க. எது பண்ணாலும் விஜய் தான் தப்பு சொல்கிறாங்க. 96 ஆட்சி வேறு, அதெல்லாம் பார்க்காதவங்க பேசுகிற பேச்சு. நாங்கள்லாம் அதை பார்த்தவங்க, அதில் வாழ்ந்தவங்க, வளர்ந்தவங்க. அதில் நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்க, என்ன வேணால் செய்வீங்க, ஆனால் உங்களை ஒன்றும் பண்ணக்கூடாதா?